ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குற இந்த ஒரு புக்கை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேச போறேன். என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் தவளை. தமிழ்ல இருக்குதா? ஆக்சுவலா இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஈட் தட் ஃபிராக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த புக்கை நீங்க வந்து ஓபன் பண்ணி அதோடைய இந்த ஒரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்றப்ப இந்த இதை பாருங்களேன். தவளையை சாப்பிடுவதற்கான முதல் விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களிடம் 2 தவளைகள் இருந்தால் அவற்றில் எது அதிக அவலட்சமானதோ அதை முதலில் உட்கொள்ளுங்கள் அப்படின்றது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலே எந்திரிக்கிறீங்க. ஓகேங்களா? முதல் வேலை என்னன்னா, நீங்க முந்தின நாளே ஷெட்யூல் பண்ணிடணும். நம்ம நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுல எந்த வேலை கஷ்டமோ, எந்த வேலை ரொம்ப முக்கியமோ அந்த வேலை. ஓகேங்களா? இது எனக்கு போர் அடிக்கும், ஐயோ இவ்வளவு வேலை பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறத நீங்க காலையிலேயே பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ காலையிலேயே அந்த வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒரு மிகப்பெரிய வேலை வந்து முடிஞ்சிடும். அதை நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாகவும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பரான புக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் அந்த புக்கை எடுத்து படிக்க பாருங்கள். ஏதாவது ஒரு புக்கு வந்து படிங்க. ஓகேங்களா? ஒரு புக்கு அது இலக்கியமாக இருக்கலாம், கதைகள், சிறுகதைகளாக இருக்கலாம், நாவல்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது மோட்டிவேஷனல் புக்ஸ். ஓகேங்களா? அதாவது லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் இந்த மாதிரி கூட படிக்கலாம். ஏதாவது புக்கு ஒரு 1/2 hour 1 hour ரீட் பண்ணுங்கள். நம்ம ப்ரிப்பரேஷன் டைமில் அதுவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அடுத்த நாள் பக்காவா பிளான் பண்ணுங்க. இது நான் பண்ண போறேன், இது படிக்க போறேன் அப்படின்றத தெளிவா பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணிட்டு எதுக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி, அதாவது எது கஷ்டமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷான டைம்ல காலையில எழுந்திரிச்சோன்னா அதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொல்ல வரது.